மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே எப்படி த்ரெட் பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது 4 கட் பேங்கிள்ஸ். இது 1 பாக்ஸ் 130 ருபீஸ் தான் வரும். அதுக்கப்புறம் கார்போர்ட் அட்டை, சில்க் த்ரெட் வந்து எல்லா ஆரி ஷாப்லேயுமே கிடைக்கும். கார்போர்ட் அட்டை இல்லைன்னா நீங்கள் வந்து கேலண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி 26 ரூபா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ரோல் பண்ணோம்னா பார்க்க நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி த்ரெட்டோட எண்டில் வந்து க்ளூ வச்சு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த நூல் வந்து கலையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேங்கிள்ஸ் இப்போ ஒன்றா ஒட்டி தான் நம்ம ஒரு பேங்கிளாக மேக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆகலை, அதனால B7000 க்ளூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதுதான் இருக்குது, ஃபேப்ரிக் க்ளூ தான் இருக்குன்னா நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வளையலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக த்ரெட்டோட எண்டில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு வளையலில் ஒட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அது உருவிட்டு வராது. இந்த மாதிரி நான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். 1 பை 1 நல்லா ஹோல்ட் பண்ணியே சுற்றுங்க. அப்போ தான் கேப் விழாது. கேப் விழுந்துச்சுன்னா நீட்டாக இருக்காது. அப்படியே கேப் விழுகுதுன்னா கொஞ்சமாக அதை சுற்றும் போதே இந்த சைடு தள்ளி வச்சுக்கணும். நான் ஃபிங்கர் வச்சு இந்த சைடு தள்ளி விடுறேன் இல்லையா, அந்த மாதிரி தள்ளி விட்டு வச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு பேலன்ஸ் காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டேன் அந்த த்ரெட் ஃபுல்லாக. இப்போ வந்து பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை உள்பக்கமாக வச்சு ஒட்டி விடணும். வெளிப்பக்கமாக தெரிஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் உள்பக்கமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். கொஞ்சமாக அப்படியே அழுத்தி விட்டோம்னா அதுவே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அது காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சுற்றுங்க. அடுத்து நம்ம ரோல் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி 26 டைம்ஸ் ரோல் பண்ணி அந்த த்ரெட்டை எப்படி நான் ஃபஸ்ட்டு எப்படி வச்சனோ அதே மாதிரியே வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். மேலே டிசைனிங்காக நான் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். க்ளூ கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன் வந்து கீழே விழாமல் இருக்கும். டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறையா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது க்ளூ ஸ்டிக்குங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹேண்ட்லேயே கூட ஒட்டலாம், இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் பென்னு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் டிசைன் காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் டிசைன் கொடுக்க முடியும். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். சென்டரில் எம்டியாக இருக்கிறதுனால நல்லா இல்லை, அதனால் நான் ஒரு ரவுண்ட் ஸ்டோனாக அங்கே ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது தோணுச்சுன்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ சென்டராக கேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அதுக்காக நான் ஒரு கோல்டன் ஸ்டோனு ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து ஃபுல்லாக ஒட்டி விட்றேன். ஒட்டி விட்டுட்டு க்ளூ நிறைய அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது காஞ்சிச்சுன்னா அந்த க்ளூ இருக்குது தெரியும். ஸோ நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த வளையல் செய்யலாமா? இந்த வளையலுக்கு நான் எடுத்துருக்கிறது ரவுண்ட் ஸ்டோனை வச்சு தாங்க சிம்பிளாக தான் டிசைன் மேக் பண்ண போகிறேன். 4 ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து ஒட்டிட்டு மேலே ஒரு ரவுண்ட் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற டிசைன் வந்து டைமண்ட் டிசைன், அதாவது ஸ்டோனு டைமண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதே மாதிரியே ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்க, கேப் விடாமல் இதே மாதிரியே ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வளையலோட ஃபினிஷிங் காட்டுற பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கூட நம்மக்கிட்ட இருக்க பேங்கிள்ஸை கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். ஓகேங்க, வீட்டில் எப்படி பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்தாச்சு. அடுத்து என்ன வீடியோ போடலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.